ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரையும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்போம் பார்த்திங்கன்னா. சரி, ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சொல்கிறது தான். ஏன்னா நீங்கள் அதை பண்ணுறதுனால தான் நான் அதை பார்த்து நானும் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரியே வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கும் நல்லா புரியும். ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துவிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோங்கிறத நான் முன்னாடியே சொல்லுவேன், இப்போ சொல்லலை. இந்த ட்ராயிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணல, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும், பட் இது நம்ம டெக்னிக்காக வரைய போகிறோம். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பயந்து வீடியோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஃப்ரெஷ் ஷீட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ F8 F7 UN என்டர் கொடுத்துக்கோங்க. யூனிட்டை பொறுத்தவரை மில்லிமீட்டரும் ப்ரிசிஷன் வேல்யூ 0னே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ப்ரிசிஷன் எந்த வேல்யூவும் தேவையில்லை, 0 பாயிண்டெல்லாம் வேண்டியில்லை. ஓகே, லிமிட்ஸ் LIM என்டர். லிமிட்ஸை பொறுத்தவரை நானும் கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டேன், நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் வரேன். 0,0 500,500. ஓகே 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 ஃபைனலாக Z என்டர் A என்டர்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, Z என்டர் A என்டர் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆளுங்கிற மாதிரிக்கு வந்துடும். இப்போ நம்ம இதில் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இது ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் நம்ம போட போகிறோம். அதாவது இதோட அளவு, இந்த ஹைட்டு, இதை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது அது ஒன்றும் இல்லை, எல்லுன்னு எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கோங்க. லைன் லென்த்து பார்த்தீங்கன்னா 62 அப்படின்னு கொடுத்துருங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 44ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி J என்டர் கொடுத்துருங்க. ஃபைனலாக ஜாயிண்ட் ஆகிடும் இல்லாமல். ஓகே, ஜாயின் பண்ண பிறகு ஒன்றும் இல்லை, இப்போ சென்டரில் ஒரே ஒரு சர்க்கிள் தான் வரையணும் நம்ம. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் பார்த்திங்கன்னா 50 அப்படின்னு சொல்லி அவன்ட்டு நான் கொடுத்துட்டேன். 50 எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு. ஓகேவா? இதுதான் நம்ம பேசிக்காக நம்ம வரைஞ்சிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் 2D ஃப்ரேம் இருக்கும். ஸோ நீங்கள் ரியலிஸ்டிக்காக மாற்றிக்கோங்க. ரியலிஸ்டிக்காக மாற்றியாச்சு. கஸ்டம் வியூன்னு இருக்குது, அதில் போய்ட்டு டாப் வியூன்னு மாற்றிக்கோங்க. டாப் வியூ ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் தெரியும். இதில் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேவா? சென்டர் பாயிண்ட் காமிக்குது எனக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10க்கு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஓகே, அகைன் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இந்த 2 கார்னர்லேயுமே, அதாவது இந்த முக்கோண காட்டத்தில் 2 கார்னர்லையுமே நான் 17க்கு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். அதே மாதிரியே இந்த சைடும் 17க்கு. ஓகே, நான் 17க்கு ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ஓவராலாக நான் வந்து சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூக்கு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இந்த சர்க்கிள்ஸ்லாம். ஸோ இதையும் நான் இப்போ ப்ரெஸ் ஃபில் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்கிளை 14க்கு மட்டும் நான் ப்ரெஸ் ஃபில் பண்ணுறேன். 14 ஓகே, இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நான் த்ரூ கட் பண்ணி விட்டுட்டேன். அதாவது ஃபுல்லாக ஓட்டை எடுத்துட்டேன். ஓகேவா? இதெல்லாம் நான் பாதியில் தான் இருக்கும். ஸோ எனக்கு இது தேவையில்லாத லைன்ஸை மட்டும் நான் இப்போது எடுத்துட்றேன். இந்த சர்க்கிள் இப்போ எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு மையமாக தான் நான் வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வியூவிலையும் எனக்கு அதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இதுலேயும் நீங்கள் அந்த கார்னரில் போய்ட்டு 17ன்னு கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபார்ம் ஆகிட்டு நான் ஃபைனலாக இப்போது ப்ரெஸ் ஃபில் எடுத்துகிட்டு போயிட்டு இதையும் 14க்கு எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா 14 எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது எனக்கு 14 எக்ஸ்ட்ரூட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ டபுள் 14 நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 14 கொடுத்திங்கன்னா சமமாக வந்துடும். அடுத்த 14க்கு உள்ளே போயிடுச்சு. ஓகே, இதே தான் நான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். 14. ஓகே, 14 ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் சேம் ப்ரொசீஜர். ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, உங்களுக்கு இப்போயே புரியும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். ஓகே ஓகே ஏன்னா நம்ம தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. பார்க்காதவங்க இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவுசெய்து ப்ரீவியஸ் வீடியோ டூல்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்ற வரைக்கும் சொல்லி தந்திருக்கேன், அதை போய் பாருங்கள். ஃபைனலாக நம்ம பண்ணிட்டோம். பட் இங்கே ஒரு ஸ்கொயர் எடுத்திருந்தாங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயரை நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் எப்போதும் எல்லா வீடியோலையும் பண்ணுவோம். அந்த ஆல்ட்ரேஷன் என்னென்னா, இங்கேயும் இந்த மாதிரி இந்த ஸ்கொயரை இங்கேயே கொண்டு வந்து வைக்க போகிறோம். அதாவது இப்போ 2 ஸ்கொயர் அப்போ வேணும் இல்லையா? நம்ம இன்னும் ஒரு ஸ்கொயர் கூட ரெடி பண்ணலையா? ஓகே, இப்போது நீங்கள் கஸ்டம் வியூவில் போய்ட்டு ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வியூ வரும். இந்த ரைட் சைடு வியூட்டு சைடில் நீங்கள் வரைங்க. அதாவது லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு 14x14க்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் கமெண்ட் நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் ஓகே தான். அப்படி இல்லை எனக்கு லைன் கமெண்ட்லேயே போட்டுறோம் அப்படின்னா லைன் கமெண்ட்லேயே போட்டுட்டு இந்த ஸ்கொயரை மட்டும் செலக்ட் பண்ணி
ஜே என்டர் கொடுத்துருங்க, அதாவது சிங்கிள் லூப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கு. இதை நீங்கள் ஸ்கொயர் கமாண்ட் எடுத்து பண்ணிங்கன்னா இது சிங்கிள் லூப்பாக தான் இருக்கும், நீங்கள் இந்த ப்ரொசீஜர் தேவையில்லை. பட் எனக்கு இது ஈஸியாக இருந்தனால நான் இதை ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபைனலாக லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க அகைன். இப்போ இதுக்கு நீங்கள் லைன் கமாண்ட் எடுத்து தான் ஆகணும். இதில் போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் சென்டர் பாயிண்ட் ஒன்று மேலேருந்து கீழே அல்லது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அல்லது அப் அண்ட் டவுனு எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு எம் எடுத்துக்கோங்க, எம் என்டர், அதாவது 3 சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்ட்ரு ஒரு வாட்டி கொடுத்துருங்க. இப்போ ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி இந்த சென்டர் பாயிண்ட்டில் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னா ஓகே, நம்ம ஃபைனலாக மூவ் பண்ணிட்டோம். இப்போது ரியலிஸ்டிக்குங்கிறதுல 2D ஒயர் ஃப்ரேம்னு போயிட்டு இந்த லைனை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க, அது தேவையில்லை. ஓகே 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 இப்போ மறுபடியும் ரியலிஸ்டிக்னு வந்துட்டு இந்த ஸ்கொயர் மட்டும் தெரியுது. ஸ்கொயரை நான் த்ரூ கட் பண்ணணும், ஸோ நான் த்ரூ கட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே நான் த்ரூ கட் பண்ணிட்டேன். அதாவது த்ரூ கட்டுங்கிற மீன்ஸ் ஓட்டையாக ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா இதை தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பண்ணிடுவோம் வாங்க. ஓகே இப்போது லைன் எடுத்துக்கிட்டேன், அதே ப்ரொசீஜர் தான் 14x14 கொடுக்குறேன். ஓகே 14 14க்கு 14 வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போது நீங்கள் இதில் நீங்கள் சென்டர் பாயிண்ட் பிரித்து தான் ஆகணும். ஸோ நான் சென்டர் பாயிண்ட் பிரிச்சுட்டேன். இல்லைனா கூட உங்களுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம இதோட வேணால் ட்ராயிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம பர்ஃபெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மாதிரியே வரைஞ்சாச்சு. அதாவது இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது ஹோம் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போது ட்ராயிங் 1 எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். ட்ராயிங் 1ஐயும் ட்ராயிங் 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நாம் வரைஞ்சது, இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டினது. ஓகே சேமாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ட்ராயிங். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ராயிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்பவே ஈஸியாக நான் சொல்லி தந்துருப்போன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நம்ம தொடர்ந்து. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிவிட்டு ஷேர் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் நீங்களும் ஒரு டிசைனர் ஆகலாம்.